பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற வேத வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மிடையே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான். இந்த உலகத்திலே நான் ஏன் உபத்திரவப்பட வேண்டும்? இந்த உலகத்திலே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் வருகிறது? நான் ஆண்டவரை பிடித்து கொண்டு தான் இருக்கிறேன். நான் ஆண்டவருடைய காரியங்களில் எல்லாம் சரியாக தான் இருக்கிறேன். கர்த்தரை கொடுப்பதிலேயோ அல்லாவிட்டால் தேவனை தேடுவதிலேயோ அல்லாவிட்டால் தேவனிடத்தில் நான் சேருவதிலேயோ நான் எந்த குறையும் வைக்கவில்லை. ஆனாலும் எனக்கு ஏன் உபத்திரவம் வருகிறது என்று சொல்லி அநேக முறை கலங்கி கொண்டே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ திருச்சபையே, இந்த உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? அல்லாவிட்டால் இந்த உபத்திரவங்களினாலே நாம் ஏதாகிலும் நன்மைகள் அடைந்து கொள்ள முடியுமா என்று சொன்னால், அநேக முறை இந்த உபத்திரவங்கள் நமக்கு நன்மைகளை மாத்திரமே கொண்டு வருகின்றன. காரணம் என்ன தெரியுமா? ஒரு பொழுதும் உபத்திரவங்கள் தேவனுடைய பிள்ளைகளை ஜெயித்து விட முடியாது. ஒரு பொழுதும் உபத்திரவங்கள் மூலமாய் சத்துரு தேவ பிள்ளைகளை மட்டுப்படுத்திவிட முடியாது என்பதை தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே நாம் அறிந்த ஒரு சம்பவம் உண்டு. யோபு என்று சொல்லுகிற ஒரு மனுஷனை குறித்து நாம் நன்றாய் அறிந்து கொள்வோம். மிகுந்த செல்வந்தனாய் வாழ்ந்து வந்த ஒரு மனிதன். இப்படி மிகுந்த செல்வந்தனாய் வாழ்ந்து வந்த அந்த மனிதனிடத்திலே சோதரம் ஒரு குணம் இருந்தது. அவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாய் இருந்தான். இவன் இந்த தேவனுக்கு பயந்த மனிதனாய் இருந்தபடியினாலே இவனை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து அவனை காத்து கொண்டிருந்தார். இப்பொழுது அந்த மனிதன் செல்வசீமானாய் இருந்தால் வேலி அடைத்து கர்த்தர் காத்து கொண்டபடியினாலே வாழ்க்கையிலே அவன் அழகாய் வாழ்ந்து வந்தான். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்கிறான், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? சாத்தான் சொல்லுகிறான், நீர் அவனுக்குள்ளான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? இப்பொழுதும் உமது கையை நீட்டி அந்த வேலிகளை தகர்த்து போடும். அவன் உம்மை தூஷிக்கிறானோ இல்லையோ என்று பாரும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவனுடைய சாத்தானிடத்திலே அவனை ஒப்பு கொடுக்கிறார். இப்படி சாத்தானிடத்திலே அவனை ஒப்பு கொடுத்தபடியினாலே இப்பொழுது சாத்தான் அவனை மிகுதியாய் அவனை உபத்திரவப்படுத்துகிறான். அல்லாவிட்டால் மிகுதியாய் அவனை அழிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போயின. அவனுக்கு நன்மையாய் இருந்தவைகள் அழிந்து போயின. கடைசியாய் அவனுடைய 10 பிள்ளைகளும் இறந்து போகிறார்கள். இதெல்லாம் போதாது என்று சொல்லி அவனுடைய உடல் முழுவதும் பருக்களினால் நிறைந்து ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறான். அதிலிருந்து சீல்கள் வடிகின்றன, அதை நாய்கள் நக்குகின்றன. இது எல்லாவற்றையும் தாண்டி அவனுடைய நண்பர்கள், உயிர் நண்பர்கள் அவனை தூஷிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை தான் யோபுவுக்கு ஏற்பட்டது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை தூஷிக்கவும் இல்லை. எனவே இந்த சோதனைகளை யோபு கடந்த பொழுது வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு முன்பு இருந்ததை விட இரட்டிப்பான நன்மைகளை ஆண்டவர் கொடுத்தாராம். எனக்கு அருமையானவர்களே, உபத்திரவங்கள் எப்பொழுதும் நம்மை அழகுற செய்கின்றன. எனவே அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய்
கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களோடு கூட இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் தகப்பனே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் அல்லவா? அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த உபத்திரவங்கள் எங்களை மெருகேற்றுகின்றவனாய், இந்த உபத்திரவங்கள் மூலமாய் நாங்கள் சோர்ந்து போகாதவர்களாய் தொடர்ந்து என் தேவனுடைய கிருபையை பின்பற்றி அப்பா நாங்கள் நடந்து செல்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் கூடவாரும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.